மாவட்டம் தச்சூர் முதல் ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை 126.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஊத்துக்கோட்டை அருகே வடமதுரை, தும்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் ஆரணி ஆற்றில் தச்சூர், சித்தூர் சாலை பணிகளுக்காக என கூறி சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மணல் அள்ளும் இயந்திரத்தின் உதவியுடன் நூற்றுக்கணக்கான லாரிகளில் மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக ஆட்சியில் பல்வேறு சலுகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி சிறப்பு நிலை தேர்வு பேரூராட்சியில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திமிரி பேரூராட்சி தலைவர் மாலா இளஞ்செழியன் சுமார் 42 தூய்மை பணியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு தனது சொந்த செலவில் 2.50 லட்சம் மதிப்பில் விமானம் மூலம் பெங்களூர் அழைத்துச் சென்றுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் கௌரி தாமோதரன், கவுன்சிலர்கள், பேரூராட்சி ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகள் தங்களது பாவசுமைகள் நீங்கி மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாதத்தில் புனித நீராடி விமோச்சனம் பெற்றதாக ஐதீகம். இதன் காரணமாக அமாவாசை தினங்களில் துலாக்கட்ட காவிரி கரையில் அதிக அளவிலான பக்தர்கள் குவிந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது வழக்கம். தை அமாவாசை தினத்தை ஒட்டி அதிக அளவில் பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆற்றில் நீர்வரத்து இல்லாததால் இன்று அதிகாலை முதல் பக்தர்களின் வருகை குறைவாகவே காணப்பட்டது. காவிரியின் வடக்கு கரையில் குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே வந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வருகின்றனர். இதனால் துலாக்கட்ட காவிரி வெறிச்சோடி காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்குட்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் இருதய அடைப்பு மற்றும் இதய குறைபாடுகள் என பல்வேறு நோயாளிகளுக்கு மூலக்கருவியாக விளங்கும் இசிஜி கருவி வேண்டும் என மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தது. அதன் பேரில் நகரமன்ற தலைவர் ஹரிணிதில்லை தனியார் தொண்டு நிறுவனங்களின் மூலமாக 1,10,000 ரூபாய் மதிப்பிலான இசிஜி கருவியை மாவட்ட மருத்துவமனை கண்காணிப்பாளர் உஷா நந்தினியிடம் வழங்கினார். மேலும் கருவியை பெற்றுக் கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் காவேரி, மாயனூர், நெரூர், வாங்கல் உள்ளிட்ட ஆற்றங்கரையில் தை அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அப்போது தர்ப்பணத்திற்கு வந்த பலரும் தங்களது 3 தலைமுறை முன்னோர்களின் பெயரை கூறி தர்ப்பணம் செய்தனர். பின்பு பூஜை செய்து பிண்டங்களை காவிரி ஆற்றில் விட்டு சென்றனர். இதையடுத்து முன்னோர்களின் படத்தை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்தனர். தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை முன்னிட்டு பொதுமக்கள் நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காசி நதிக்கு ஒப்பாக கருதப்படும் பாபநாசம், தாமிரபரணி ஆற்றில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் வந்து ஆற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பாபநாசர் கோவிலில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்பு கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதனால் போலீசார் சோதனை சாவடி அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணர்பட்டி அடுத்த கொசவப்பட்டியில் புனித ஆந்தோனியர் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 704 காளைகள் மற்றும் 410 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியினை கோட்டாட்சியர் கமலக்கண்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அங்கு குவிந்தனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்துள்ளனர். அப்போது மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடிய பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் பக்தர்களின் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் வாகன போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. தை அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் புஷ்ப மண்டப படித்துறையில் புனித நீராடி தர்ப்பணம் செய்ய தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களும் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தனர். பின்பு கரையோரம் தேங்கி நின்ற கழிவு நீரில் நீராடி காய்கறிகள், கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்கள் மூதாயர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.